விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியா சந்திக்காம இருக்காரு. அது என்ன காரணம்? இன்னைக்கு முதற்கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு. தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகைகளை சந்திச்சு பேசல. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கண தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் நம்ம அது என்ன பாட்டு தளபதி கச்சேரி, ஆமாம், இந்த தளபதி கச்சேரி பாட்டுக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய தற்குரான்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வதக்க போகிறோம். அவன் கம்மியா சொல்றான், 1 லட்சம் கோடி தாண்ட தளபதி படம். அந்த 1 லட்சம் கோடி சொல்கிறாருல, சொல்லும்போது அதுக்கு எத்தனை சைவர்? அந்த முட்டை கூமுட்டை இருக்கலாம், அந்த முட்டை எத்தனை அப்படிங்கிறத இந்த கூமுட்டையில கேட்டிங்கன்னா சொல்லிடலாம். 2 சைவர் போட்டுருவாங்க. 1 லட்சம் கோடிக்கு எத்தனை சொல்லிட்டுமா? 2 சைவர் அப்படிமா. தளபதிக்கு இப்படி ஒரு பாட்டா வேற யாரா இருந்தா காட்டுட்டு இருக்காங்க. அனில் சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வழக்கம் போல அவர் வழக்கம் போல அவர் வந்து அனிருத் கிடையாது, எங்களுக்கு அனில் ரூத். வாங்க, அனில் ரூத் நல்லா தான் இருக்கு. அனில் ரூத்துக்குள்ள வாழு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னடா பண்ணணும் உங்களுக்கு வந்து? இன்னொரு டைம் விதவிதமா ஆடுறாங்களே. இதுல வராது. தியேட்டர் வர என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ எங்க பார்க்க போறோம்? தியேட்டர்ல தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை தான் நாங்களும் சொல்றோம். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. நீங்கள் என்னடா பண்ண போறீங்க? நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. நீங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து படத்துல பாக்குறதுக்காக நாங்க வெயிட் பண்றோம். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. என்னடா பண்ணணும்னு சொல்லுங்கடா. என்ன பண்ணணும்? உங்களுக்கு யார் என்ன பண்ண போறா சொல்லு. என்ன நடந்துட போகுது? உங்களால் வந்து ஒன்றுமே நடக்காது. உங்களால் வந்து சினிமா வந்து தளபதி போயிட்டாருன்னா சினிமா வந்து அழிச்சிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சினிமானாலே தளபதி தான், அரசியல்னாலே தளபதி மட்டும்தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. தளபதி மட்டும்தான் தமிழ்நாடு. ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போதும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் வந்து. இப்பதான் நாங்க வெளில வந்திருக்கோம். சினிமானாலே தளபதி ஃபேன்ஸ் தான். ஆஃப்லைன்லயும் நாங்க தான், ஆன்லைன்லயும் நாங்க தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க தான். தாத்தா பார்த்தாரு, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இவன் பேசல வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நினச்சிது. தாத்தா நைஸ் போல் கலந்து ஓடிட்டார். ஏன்னா இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். தளபதிக்கு இந்த பாட்டு எங்க அண்ணன் போல யாரை காட்டு. உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்கு. அதான் வர்கீஸ்.
நம்ம வைப்பு தளபதி தான் கெத்து டிவிகே தான் 26 டிவிகே தான் சட்டையெல்லாம் ஓடுற பாருங்க பூ போல. அங்கே ஒருத்தர் ஏதோ ஒரு திவாகர் வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். இடையில வந்துட்டு இன்னொரு பைத்தியத்தை கூட்டு வந்துட்டாங்க. சொன்னோம்ல அங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று திவாகர், இன்னொன்று தளபதி. இவங்க தான் கண்டிப்பா போணும். ஃபர்ஸ்ட் ஷோ சொன்னே கேக்கல தல டிவிகே ஃபுல்லா டிவிகே தல பாடா யோ வேற மாதிரி படம் யாரு மேல டிவிகே மட்டும்தான். ஐயையோ முடியை பிச்சுக்கிட்டோம் வேலை இருக்கு. ஒண்ணுக்கு அப்புறம் 2 2024 தளபதி நாட்டு அப்படி சொல்லக்கூடாது தம்பி. இது 1க்கு அப்புறம் 2 தளபதி ஒரு மண்டு. பார்க்க முடியலண்ணா. ஏன்னா வந்த படம் எல்லாமே ரீலீஸ் படம் எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறேன். 1க்கு 2 தடவை கில்லி பார்த்தாச்சு, திருப்பாச்சி பார்த்தாச்சு, திருமலை பார்த்தாச்சு, சச்சின் பார்த்தாச்சு. இப்போ திருப்பி தெரி வேற விட்டுருக்கேன்றாரு. என்ன பண்ணனா அப்படி பேசிக்கிட்டே மணலில் காப்பகத்தை கூட்டு போகணும். நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன். 2 படம் 2 டைம் கில்லி பார்த்துட்டானா, திருமலை பார்த்துட்டானா, தெரிய வேறு பார்க்க போகிறானா. அப்போனா கண்டிப்பாக சீரியஸாக சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்காரு. வாங்க அப்படி பேசிக்கிட்டே போன்னு சொல்லி கூட்டி போய் டக்குன்னு ஆஸ்பத்திரி போய் சேர்த்துடணும். கடிச்சு வச்சுட்டு போகிறாங்க. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? படம் பாட்டு மாதிரியே கிடையாது. டிவிகே சாங், அதாவது 3வது டிவிகே சாங் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்னடி இது இததான் bro அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் bro. பாட்டு பயங்கரமா இருக்குடா. கண்டிப்பா தளபதி தளபதி தான் கண்டிப்பா bro. பாட்டு அந்த டான்ஸ் அப்படியே போடலாம். 50 வயசுல கூட 50 வயசுக்கு அப்புறம் பவர் ஸ்டாராக டான்ஸ் ஆட முடியுமா? 50 வயசுக்கு அப்புறம் வந்து சிஎம் ஸ்டாலினால டான்ஸ் ஆட முடியுமா? யாரும் ஆட முடியுமா? பாருங்கள், டான்ஸும் ஆடிட்டு சிஎம் பொறுப்புக்கு வராருங்க. இந்த திறமை யாருக்காவது கிடைக்குமாங்க? அதனால் இந்த டான்ஸ் ஆடுறதுக்காண்டி கோசம் தளபதி சிஎம் ஆக்குற கோசம் நம்ம படம் வரல. இந்த பாட்டு படமே வேணாங்களுக்கு. பாட்டு மட்டும் சொல்லுங்க சம்மரா வேற. லாஸ்ட்ல ஒரு வார்த்தை போடுவாரு. ஒரு லாஸ்ட் கண்ணு கலங்கிச்சு சொல்ல முடியல. அழுதுருவேன். இவங்கள நமக்கு வந்து அடியில் அது அழும்போது நமக்கு சிரிப்பது ஏன்னு தெரியல. அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. தியேட்டரை போய் பார்த்து நம்ம வந்து ஒரு ஊதி விட்டுருவோம் மாதிரி நம்மளும் தளபதியை இதே சவுண்டில் 26 முடிச்சு விட்டுருணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க அழைப்பை ரொம்ப பெருசாக இருக்கும். சீக்கிரமாக இதே மாதிரி ஊதி தளபதிக்கு நல்ல ஒரு பெட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்து 30 நாள் படத்தாரலாம். 30 வருஷத்துக்கு நடந்ததுக்கு சினிமாவிலே நிரந்தரமாக குப்புறப்படுக்கணும், அரசியல் நிரந்தரமாக குப்புறப்படுவதற்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கிட்டு தோழர்களே என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.